Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து 12th சம்முக்கான ஆன்சர்ஸ் நான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இது வரைக்கும் வெற்றிகரமா லெவல் சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த லெவல் சம் வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த சம்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அது வந்து நான் 11th சம்லயுமே சொல்லியிருப்பேன். சில பேர் வந்து 12th சம் மட்டும்தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு 12th சம் மட்டும் சர்ச் பண்ண வருவாங்க. அதனால நான் இந்த 12th சம்லேயே நான் இது சொல்லிடுறேன். ஓகேவா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸை நல்லா மக்கப் பண்ணுவாங்க. நல்லா மக்கப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கப் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க வந்து மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கண்டிப்பா ஸ்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆனா ரியாலிட்டி லைஃப்ல கண்டிப்பா கிடைக்காது. ஓகேவா? நீங்க வந்து ஒரு பேங்க் எக்ஸாம்க்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்னா உங்களுக்கு என்னன்னாச்சும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க எல்லா கான்செப்டையுமே மக்கப் பண்ணிட்டு போறதுனால உங்களுக்கு அப்படியே மைண்ட் வில் பி பிளாங்கா இருக்கும். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே சம்குள்ள போங்க. ஓகே? எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே இந்த சம்ஸ்லாம் ஜிச்சு பேச்சுமா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ சம்ஸ்குள்ளே போகலாமா? இப்போ ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 1 என்ன? இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட புக்கு? ரமேஷ். ஓகே, இந்த புக்ஸ் ஆஃப் ரமேஷ் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகேவா? ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 2 நீங்கள் டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட், அதுக்கு கீழே இருக்கிற அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் கேஷ், goods and furniture. ஓகேவா? ரமேஷ் வந்து ஒரு பிஸ்னஸை 3 விஷயத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஓகேவா? இது நமக்கு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பாக இவ்வளோ சமயம் நம்ம கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால இதுக்கு உங்களுக்கு நல்லாவே ஆன்சர் தெரியும். டேட் என்ன? 1 மார்ச் 2018. ஓகே, அவன் என்னென்ன பிஸ்னஸ்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கான்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் ருபீஸ் எவ்வளோப்பா? 3 lakhs. ஓகே, ருபீஸ் 3 lakhs. அண்ட் தென் குட்ஸ். ஓகேவா? அண்ட் தென் குட்ஸ்னு வந்தால் என்னென்னு போடணும்? ஸ்டாக்னு போடணும். ஓகேவா? குட்ஸ்னு வந்தால் என்ன போடணும்? ஸ்டாக்னு போடணும். ஓகே, ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் ருபீஸ் எவ்வளோ? 80,000. ஓகேவா? ருபீஸ் 80,000. அண்ட் தென் லாஸ்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஓகேவா? அக்கௌண்ட் டேட்டா ருபீஸ் 27,000. நீங்க வீடியோவை வந்து வேகமாக ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸே இல்லை. ஜஸ்ட் வீடியோவை பிடிச்சி பாருங்க. ஓகேவா? 2 யாரு? ரமேஷோட கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? 2 ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? ஆப்வியஸ்லி அந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எவ்வளோ? 4,07,000. ஓகேவா? ரமேஷோட கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அஸ் யூஷுவல் பீன்னு போட்டு நரேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். அப்படிதானேடா? நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 2/3/2018 மணி டெபாசிட்டட் இன்டு பேங்க். ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. பேங்க்குக்கு போறீங்க, மணியை டெபாசிட் பண்றீங்க. அப்போ உங்க கையை விட்டு என்ன ஆயிடும்? கேஷ் வந்து வெளியில போயிடும். அப்படித்தானே? வெளியில போனா எந்த சைட்ல வரும்? கிரெடிட் சைட்ல வந்துடும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்? ருபீஸ் 2 lakhs. ஓகே, பேங்க்னு போட்டு நரேஷன் எழுதணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி போலாமா? அடுத்து பாருங்க. bought furniture from Miss Jayalakshmi Furniture for rupees 28,000 on credit. ஓகேவா? bought-னா என்னது? purchases. பாட்னா என்னது? பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க?
ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பர்ச்சேசஸ் எப்பவுமே எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். என்ன வரும்? டெபிட் சைடு வரும். ஆனா எதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன என்ட்ரி வரும்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் டு மிஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு ஃபுல்லா எழுதணும் கண்டிப்பா. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஃபர்னிச்சர் கொடுக்கலன்னா பர்ச்சேசஸ் டு ஜெயலக்ஷ்மி அக்கௌண்ட்னு போட்டிருக்கலாம். இந்த இடத்துல ஃபர்னிச்சர் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு மிஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நீங்க வெறும் வந்து சிம்பிளா வந்து ஜெயலக்ஷ்மி அக்கௌண்ட் அப்படின்னு போனீங்கன்னா அந்த என்ட்ரி வந்து ராங். ஓகேவா? டேட் என்ன? 3/3/18. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு furniture account data to Miss Jayalakshmi furniture. Okay ba? Miss Jayalakshmi furniture. Amount evlo? Rupees 28,000. Okay. Okay. Narration என்ன எழுதுவீங்க? being போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? narration being போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதோட என்ட்ரி முடிச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி 4. purchased goods for Asohan for 5,000 by paying through debit card. அதாவது வந்து அசோஹன் அப்படி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். கேஷ் வந்து டெபிட் கார்டு மூலமா என்ன பண்ணிருக்கான்? பே பண்ணிட்டான். purchases always comes in debit side. அப்ப என்னது? டெபிட் கார்டுல எது வந்துரும்? பேங்க் கிட்ட வந்துருமா? அப்ப purchases account data to bank account rupees 5,000. okay, purchases account data to bank account rupees எவ்வளவுப்பா? 5,000. okay, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நரேஷன் எழுதணுமா? being போட்டு நரேஷன் கண்டினியூ பண்ணிடுங்க. ஓகே, சப்போஸ் இந்த சம்ம புதுசா பாக்குறவங்களா இருந்துச்சுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன், being போட்டு क्वेश्चन இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. ஜஸ்ட் being போட்டு டாட் டாட்டா போட்டு வச்சிராதீங்க, அப்படியே அடிச்சு விட்டுருவாங்க. பிகாஸ் என் ஸ்டூடெண்ட் ஒரு வாட்டி அதை தப்பு பண்ணிருக்கோம், அதனால தான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன். ஓகேவா? மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க? 5/3/18. ஓகே, purchased goods from Guna. okay, purchased goods from Guna. Guna வந்து ஒரு goods-ஐ purchase பண்ணிருக்காங்க. நெட் பேங்கிங் மூலமா அதை என்ன பண்ணிட்டாங்க? பே பண்ணிட்டாங்க. சோ இந்த ரெண்டு என்ட்ரியுமே சேம் தான். இதுல அசோகன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணி டெபிட் கார்டுல பண்ணிருக்காங்க, இது நெட் பேங்கிங்ல பண்ணிருக்காங்க. but the same entry தான். நெட் பேங்கிங் is also coming under bank entry, no? so answer is purchases account data to bank account. okay, the same entry. purchases account data to bank account. rupees எவ்வளோ? 10,000. narration எழுதணுமா? being போட்டு அப்படியே பார்த்து எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாப்போமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? purchased goods from Kannan and paid through credit card. அதாவது கண்ணன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க? கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணிருக்காங்க. ஸோ த சேம், ஆக்சுவலி விஷயம் ஒரே விஷயம் தான். டெபிட் கார்டு மூலமா பே பண்ணிருக்காங்க, நெட் பேங்கிங் மூலமா பே பண்ணிருக்காங்க, கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணிருக்காங்க. டெபிட் கார்டு போறேன், டெபிட் கார்டு, இசிஎஸ், கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்ட் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் அண்ட் சிடிஜி, இதெல்லாம் எதில் வரும்? பேங்க். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் பேங்க் என்ட்ரி போட்டால் மட்டும் போதும். ஸோ இதுக்கும் என்னதான் அந்த சேம் என்ட்ரி தான் வரும். நீங்கள் இதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் 7th என்ட்ரி போகலாமா? நெக்ஸ்ட் டேட் என்ன? 7 மார்ச் 2018. ஓகேவா? என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்க? purchased goods from Shyam on credit. எல்லாம் சும்மா purchased goods
purchases always comes in debit side. ஷாம் அதாவது ஷாம்க்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் வந்து உள்ள வருது. அப்ப ஷாம்க்கு என்ன ஆயிடும், கொடுத்துட்டாலும் அந்த பொருள் அதனால அவனுக்கு வெளியில போயிடும். ஓகேவா? அப்ப என்ன பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷாம் அக்கௌண்ட். ஓகேவா? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷாம் அக்கௌண்ட். Every rupees 50,000. Okay. Narration எழுதணுமா? we போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். Next entry சொல்லுவாங்க, bill drawn by Sham accepted for rupees 50,000 கொடுத்துருக்காங்க. பில் ட்ரான் அப்படின்னா பில் பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பில்ஸ் பேபிள் கிரெடிட் சைடு வரும். ஓகேவா? பில் ட்ரான் அப்படின்னா இஸ் நத்திங் பட் பில்ஸ் பேபிள். ஓகே, யார் பே பண்ணியிருக்கா? ஷாம். அப்போ ஷாமுக்கு அது உள்ள வரும். ஓகே, ஷாம் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் 8318 ஷாம் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் பேயபிள். ஓகே, இந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் நடத்தின சம்லேருந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு. பில்ஸ் ட்ரான் இஸ் நத்திங் பட் பில் பேயபிள். ஓகேவா? rupees 50,000. நெக்ஸ்ட் நரேஷன் எழுதணுமா? ஆடலாம். இந்த என்ட்ரி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க? 9 டேட் என்னது? 9/3/18 pay half of the amount owned to Miss Jayalakshmi Furniture by check. ஆக்சுவலி இந்த இடத்துல எந்த வித அமௌண்ட்டுமே கொடுக்கல. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? half of the amount வந்து ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்ட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்ட்ட கொடுத்ததுனால என்ன பண்ணிடும், மிஸ் ஜெயலக்ஷ்மிக்கு கேஷ் வந்து உள்ள வந்துடும். ஓகேவா? உள்ள வரனால இவங்க என்ன பண்ணிடுவாங்க, டெபிட் ஆயிடுவாங்க. செக்னா த்ரூ பேங்க் மூலியமா பண்ணிருக்காங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி, மிஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், இதான் என்ட்ரி. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பே half of the amount owned by Miss ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர். ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. இங்க இருந்து half of the amount சொல்லிருக்காங்க. அப்ப 28ல half எவ்வளவு? 14,000. ஓகேவா? 14 plus 14 தானே 28. அப்ப அமௌண்ட் இங்க எவ்வளவு வந்துரும்? 14,000. ப்ளஸ் எழுதலாமா? இத பாத்துக்கோங்க. halfனா ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்ல இருக்கிற அப்போ அமௌண்ட்ல half. ஓகேவா? மிஸ் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா, எனக்கு இடம் இல்லாதனால நான் ஷார்ட்கட்டாக எழுதுறேன். நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டு ஆன்சர் ஷீட்டில் ஃபுல்லாக தான் எழுதணும். ஓகேவா? மிஸ் ஜெயலக்ஷ்மிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் rupees 40,000. 14,000. ஓகே, rupees 14,000. ஓகே, இதுக்கு நரேஷன் எழுதணுமா? பீங் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? பீங் போட்டு நரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் the last entry, ஷாம் bill was paid. ஷாம்க்கு என்ன பண்ணிருக்காங்க? பில்ஸ் வந்து பே ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப என்னது, ஷாம் எவ்வளவு பில் பே பண்ணிருக்கான்? நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி, ஷாம் bill was paid. அதாவது பில் வந்து அவன் என்ன பண்ணிட்டான், பெய்ட் பண்ணிட்டான். அப்படி பெய்ட் பண்ணும்போது கேஷ் என்ன பண்ணிடும், நம்ம கையை விட்டு வெளியில போயிடும். வெளியில போற என்ட்ரியை நம்ம என்ன எழுதணும், கிரெடிட் எழுதணுமா? அப்போ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் rupees 50,000. ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பில் வந்து நமக்கு டிரான் ஆகுது. அது யார் அக்செப்ட் பண்றா? ஷாம். அதனால இந்த இடத்துல ஷாம் வந்து உள்ள வராது. பில்ஸ் பேபிள் டிரான் என்னது, பில்ஸ் பேபிள்னா சாரி பில்ஸ் டிரான்னா பில்ஸ் பேபிள். அதனால பில்ஸ் பேபிளை நம்ம இந்த இடத்துல கிரெடிட்ல போட்டுப்போம். ஓகேவா? பில்ஸ் பேபிள் ஆல்வேஸ் கம்ஸ் இன் கிரெடிட் சைடா? இல்ல. ஓகேவா? எந்த சைடுக்கு என்ன என்ட்ரி வருமோ நம்ம அப்படி மாத்திக்கணும். ஓகேவா? ஷாம் பில் வாஸ் பெய்ட். ஓகே, பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டேட்டா டு
கேஷ் போறேன்னா கேஷ் தான் என்ன பண்ணிருக்கு கையை விட்டு வெளியில போயிருக்கு ஓகேவா 10 3 18 bills payable account debtor to rupees 50,000 மறக்காம நரேஷன் எழுதிடுங்க அவ்வளோதான் இந்த சம் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த சம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம் தேங்க்யூ